இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம மசித்து எடுத்துக்கிறலாம். இதில் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோக்கு நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு. இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்குங்க. இதில் கொஞ்சம் சோம்பு, மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. இதில் 1 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் பொடிச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கு. இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். சீஸ் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு க்யூப் வச்சுக்கோங்க. சீஸ் க்யூப்பு வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் அந்த சீஸ் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் இப்படி நீங்கள் பிடிச்சி ரெடி பண்ணிக்கிட்டிங்களாக்கும் நமக்கு இதில் முக்கி போடுறதுக்கு கரெக்டாக வருங்க. இல்லைன்னா இதை உருட்டி அதில் முக்கி இதில் பரட்டி போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃப்ரீயாக அந்த மாதிரி நீங்கள் விட்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். நமக்கு உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல், அதுக்காக தான் நான் சொன்னது. இதில் முக்கிக்கோங்க. முக்கிட்டு இப்படி போட்டுட்டு இதே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்ப வேண்டாம். இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க. ஒன்று சொன்னாப்பில் நம்ம எல்லா பக்கமும் திருப்பி கொடுத்துக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இதே போல் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு சீஸ் போல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.